கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கிறிஸ்மஸ் டைம். அப்போ கிறிஸ்மஸ் காலங்களில் வீட்டில் பார்த்தா எப்போவுமே கேக்கு, அப்புறம் ஜூஸஸ், அப்புறம் எப்போவுமே ஒரு பலகாரம் இருக்கும். பிள்ளைகள் எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. டெக்கரேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஃபுல் லைட்ஸாக கிறிஸ்மஸ் அந்த வைபே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன பிராயத்துலேருந்து ஸ்டில் நான் இவ்வளோ வயசானாலும் அந்த கிறிஸ்மஸ் டேஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு ஸ்பெஷல். அதை நம்ம நிறைய பேர் பைபிளை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, வசனத்தை வச்சு. நான் அதெல்லாம் சொல்ல வரல. இதனால் அது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இந்த லைஃப். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கிட்ட இருப்பாங்க. நம்ம நண்பர்கள் வீட்டுக்கிட்ட இருப்பாங்க. மேரிட் ஆகி வெளியே போயிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கேதரிங். அதுக்கு உள்ளாடி நம்ம சொசைட்டிக்கு உள்ளாடி வருகிற ஒரு கேதரிங் கிறிஸ்மஸ் டே. அப்புறம் நியூ இயர் டே. இந்த டைம் கிறிஸ்மஸ் டேயாக இருக்குது. அது ரொம்ப ஸ்பெஷல் திங். அப்போ எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அப்போ அந்த கிறிஸ்மஸ் டேயை வச்சுள்ள ஒரு மெசேஜை தான் நான் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த நாட்களில் அந்த கிறிஸ்மஸ் குறித்து நமக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஹிஸ்டரியெல்லாம் எடுக்க வரல. நான் கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த சந்தோஷத்தை நாம் என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்குள்ளாடி ஷேர் பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் இயேசு பிறப்பை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு அதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதில் நான் சில காரியங்கள் பார்த்துருக்குறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுறது தப்பு, இல்லைன்னா ஸ்டார் கட்டுறது, ட்ரீ வைக்கிறது, இல்லை நிறைய காரியங்கள் ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை குறித்து உள்ள ஒரு கான்செப்ட் நான் வரல. பட் ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானதே ஒழிய இயேசு கிறிஸ்து பிறக்கலைன்னா நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறார். கண்டிப்பாக யூதர்களுக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட் ஆக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். பிறந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராக உலாவி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஆலயத்துக்குள்ளாடி, என்னுடைய இருதயத்துக்குள்ளாடி அவர் என்ன பண்றாரு, உலாவி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து பிறந்தனால அவரு நமக்கு வேண்டி மரித்தாரு. நமக்கு வேண்டி மரித்தனால பரிசுத்த ஆவியானவரால இப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த ஒரு சந்தோஷத்தை தான் இந்த உலகம் முழுவதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம் இல்லை. இருதயத்துக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் இருக்கிறத வெளிக்காட்டுறதுக்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள் இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளாடி இருக்கிறாருன்னு சொல்றத நான் பறைசாற்றுவது எப்படி பறைசாற்றுவேன், என்னுடைய செயல்பாடுகள் சந்தோஷத்தின் மூலியமாக. அப்போ எனக்கு நண்பர்கள், என்ன பாலிய சிநேகிதர்கள், எனக்கு கிட்ட இருக்கிறவங்க, சுத்தார் உறவினர், இவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை கூடுகிற ஒரு நாள் கிறிஸ்மஸாக இருக்கிறது. அன்னைக்கு வெட்டிங் எடுப்பாங்க, அன்னைக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் எடுப்பாங்க, கெட் டுகெதர் போடுறாங்க. பிள்ளைகளோட, பேர பிள்ளைகளோட, வயதானவர்களோட கூட எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஒரு தருணம் தான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைத்து நம்ம அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் தவறாக செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் சொல்ல வரல. இதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஏன் இந்த கிறிஸ்மஸ் இவ்வளோ தூரம் ரொம்ப வேல்யூபிள் திங்காக இருக்குன்னு உள்ள காரியத்தை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. லூக்கா 2:10-11 என்ன கொடுத்துருக்குன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இத ஒரு நற்செய்தியாக தேவதூதன் சொல்லுகிறான். தேவதூதன் சொல்லுகிறான்னா அந்த தேவதூதனை சுற்றி தேவனுடைய மகிமை அதுல இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய மகிமை இருக்கிறனாலதான் தேவதூதன் என்ன பண்றான், ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். அந்த இடத்துல தேவனுடைய கிருபையும் பிரசன்ஸும் அந்த இடத்துல இருக்கிறனால இதை நற்செய்தியாக என்ன சொல்றான், கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறாரு எல்லாருக்காக வேண்டி. இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊர்ல பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, எல்லா ஜனத்துக்கும் சொல்ல நேரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அது ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கடவுளை அறியாதவர்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல யாரு என்ன மதம் என்ன கோத்திரம்
என்ன ஜாதி, என்ன வேறுபாடுன்னு எல்லாம் இல்லை. எல்லாருக்காக வேண்டி ஒருவர் பிறந்தார். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. எதற்கு பிறந்தார்னா இரட்சகராக பிறந்தார், என்னை ரட்சிக்கும்படியாக வந்தவர். அது எப்படி சொல்றாங்க? தேவதூதன் அழகா சொல்றான், நற்செய்தியாக சொல்றான். அப்ப அந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின முதல் நற்செய்தி யார் சொன்னான்னு பார்த்தா தூதன் சொன்னான். அந்த தூதன் யார் மூலமா சொன்னான்னு பார்த்தீங்கன்னா தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தது. எக்ஸாம்பிள் 9வது வசனம், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அப்போ தேவதூதன் வந்து நிற்கிறான்னா அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை ஃபுல்லா பிரகாசிக்கிறது. அப்போ தேவனுடைய மெசேஜை எடுத்துட்டு வந்து சொல்றான். சிம்பிளா சொல்ல போனா தேவனே அவரை குறித்து ஒரு நற்செய்தி சொல்லுகிறாருன்னு நான் சொல்லுவேன். இப்ப நான் வெளிப்பட போறேன், இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியா இருக்கு, இதை நீ அறிந்து கொள்ளணும். இன்னிலிருந்து இருட்டில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறாங்க. ஜனங்கள் சொல்லும்போது எல்லாரையும் தான் சொல்றாங்க. அதுல நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை ஒன்றும் கிடையாது. ஹீஸ் எ ஹியூமன் பீயிங். அந்த ஹியூமன் பீயிங்க்கு என்ன பண்றாரு கடவுள்? என்ன பண்றாரு? ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் ஃபர்ஸ்ட் நற்செய்தி. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு. அதனால அவருக்கு பிறந்த அந்த தருணம் ரொம்ப முக்கியம். அது பிறந்த நாளை குறித்தல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அதுக்கு ஒரு டே வச்சிருக்காங்க, டிசம்பர் 25. அது ஒருவேளை ஜனவரி 25 வச்சாலும் மார்ச் 25 வச்சாலும் எல்லாம் ஒண்ணுதான். அவர் பிறந்தார். அதை அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதற்கு ஒரு நாள். இப்ப நான் வந்து இயேசு கிறிஸ்துவ பிறப்ப வந்து ஏதோ ஒரு டேட்ல போட்டு நான் என் வீட்டில் கொண்டாடினாலும் அது பிறப்பு தான், சந்தோஷம் தான். பட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் டிசம்பர் 25 வச்சிருக்கிறாங்க. இதுக்கு காமனா ஒரு டே. அன்னைக்கு எல்லாரும் வந்து குடும்பமாக வந்து சந்தோஷமா ஒரு கேதரிங், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்டாச்மெண்ட், அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபீல், ஒரு ஃபேமிலியோட சேர்ந்திருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நன்மையான காரியங்கள், அதெல்லாம் ஒரு சந்தோஷமான தருணம். அந்த கிறிஸ்மஸ் டைம் கோயர் பாடுறாங்க, சின்ன பிள்ளைகள் டான்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ஆனிவர்சரி சர்ச்சில் வைக்கிறாங்க. இந்தந்த காரியங்கள் எல்லாம் நிறைய வைக்கிறோம். நம்ம இதில் எல்லாம் நிறைய நாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் சர்ச்சு வெளியில் பிள்ளைகளுக்கு உள்ளாடி, ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ளாடி, பட் ஃபேமிலிக்கு உள்ளாடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? சந்தோஷமாக கொண்டாடுறாமா? மைண்ட் விட்டு ஃப்ரீயாக கொண்டாடுறாமா? நான் என்ன சொல்லணும், வீட்டில் இருக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை பயங்கரமாக கொண்டாடுகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ ஏன்னா இது ஒரு நற்செய்தி. நம்முடைய வீட்டில் நமக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக பாலகனாக இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து எனக்காக மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக இந்த நாட்களில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இந்த பூமியில அவர் பிறந்தாரு, அந்த நற்செய்தி எனக்கு சொல்லப்பட்டது தான். இயேசு கிறிஸ்துவ குறித்துள்ள நற்செய்தி எங்க தொடங்குதுன்னா அவருடைய பிறப்புல இருந்து தொடங்குது. அதனால அவருக்கு பிறப்பு கண்டிப்பா ஒன் ஆஃப் த வேல்யூபிள் திங் இல்லையா? இல்லைன்னா அந்த இடத்துல நற்செய்தின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இயேசு கிறிஸ்துவ பிறந்தாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் டோரிஷ், நான் பிறந்த ஒரு நற்செய்தின்னு சொல்ல முடியுமா? எங்கேயாவது முடியாது இல்லை. வேற உலகத்துல யார்கிட்டையாவது இவரை பிறந்த ஒரு நற்செய்தின்னு சொல்றாங்களா? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுதா? முடியலையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவ மட்டும் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்க. ஹீ இஸ் த மேன். எதுக்குன்னா எல்லா பாவங்களுக்காக மன்னிக்கும்படியாக, எல்லா பாவத்தையும் மாற்றும்படியாக இந்த உலகத்தில் பிறக்க போகிற ஒருவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அதனால அது ஒரு குட் நியூஸாக சொல்லப்பட்டது. சரி, இந்த குட் நியூஸ் சொன்னாங்கல்ல, குட் நியூஸ் சொன்னதோட நடத்தினாங்களா? கண்டிப்பாக கிடையாது. குட் நியூஸ் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக கிரைஸ்டுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மெத்தையில் கொடுத்துருக்கு. சாஸ்திரிமார் வந்து என்ன பண்ணுறாங்க, பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கத்தை எல்லாம் ஒன்று என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ காணிக்கையாக கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு முன்பாக, குழந்தைக்கு மரியாளுக்கு முன்பாக காணிக்கையாக வைக்கிறார்கள். இந்த காணிக்கைன்னு சொல்கிறது வந்து உடனே நம்ம சைடில் என்னன்னா, ஐயோ இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம எடுப்போம் இல்லை, எல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தில் எடுப்போம். அதில் வந்து காணிக்கை செலுத்தினார்கள். அந்த சந்தோஷத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்தினாங்க. தங்கத்தின் மூலியமாக, வெள்ளியின் மூலியமாக, தூப வர்க்கத்தின் மூலியமாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த நேரம் கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த நாட்களில், கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் எதை வெளிப்படுத்துகிறோம்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதனால நான் என்ன பண்ணுறேன்,
ஸ்வீட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸு கூட நான் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன், இயேசு கிறிஸ்து பிறந்தார் அந்த ஒரு ஐக்கியத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட வர நேரம் ஆள்கிட்ட எனக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வர நேரம் ஒரு ஃபுட்டு மூலியமாக இல்லைன்னா கொஞ்ச நேரம் பேசுகிறது மூலியமாக நான் நம்ம வெளிப்படுத்துகிறேன். அந்த நேரம் நான் என்ன சொல்லணும், நான் கண்டிப்பாக வசனத்தை குறித்தும் சொல்லணும், இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பேசணும். அல்லாமல் நம்ம உலக பிரகாரமாக சந்தோஷப்படுறதல்ல, உள்ளத்தின் நாளத்திலிருந்து சந்தோஷப்படுற அனுபவம். அதனால கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபீல், மனசுக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிற ஒரு தருணம். இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொன்ன நியாயசாஸ்திரிகள் எல்லாம் வந்து சந்தோஷமாக அதை எதிர்கொண்டு போய் அவர்களை என்ன பண்ண மரியாதையும் இயேசு கிறிஸ்து எல்லாம் பார்த்து சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். அப்போ இந்த நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் தருணத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை சந்தோஷமாக பறைசாட்டுகிற ஒரு அனுபவம் இருக்குது. அவர் பிறந்தப்போ நற்செய்தி கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த நாட்களில் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாடி இருக்கிறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையிலையும் அன்னைக்கு தூதர்கள் நற்செய்தி கொண்டாங்கல்ல, அப்போ இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறதே ஒரு நற்செய்தி. அவருடைய பிறப்பை குறித்து சொல்வது, அவரோட வளர்ச்சியை குறித்து சொல்வது, அவருடைய அற்புதத்தை குறித்து சொல்வது. நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன சொன்னாலும் லாஸ்டில் ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகாமல் நம்ம சொல்கிற எல்லா காரியமும் அது வந்து நற்செய்தி கிடையாது, சுவிசேஷமும் கிடையாது. ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன பேசுகிறேன், அதுதான் உண்மையிலே வந்து சுவிசேஷம், ஒரு குட் நியூஸ், நல்ல ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு ரட்சிப்பு குறித்துள்ள ஒரு அனுபவத்தை நான் வெளிப்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா அது நற்செய்தி. ஏன்னா தொடக்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததே ஒரு நற்செய்தி நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவாக ரட்சகரை குறித்து பேசினாங்க, அவர் இறந்த பொழுதும் ஒரு ரட்சிப்பை குறித்து தான் பேசினாங்க. அப்போஸ்தலர்களும் அவருக்கு சாட்சியை கூட, இயேசு கிறிஸ்து சாட்சியை குறித்து ரட்சிப்பாக தான் பேசினாங்க. பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசனங்களும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து ரட்சிப்பை குறித்து தான் பேசினாங்க. அப்போ அல்டிமேட் டைம் என்னன்னா, யாரும் இந்த உலகத்தில் கெட்டு போயிடக்கூடாது. அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்தார், என்னை ரட்சிக்கும்படியாக பிறந்தார். அந்த ரட்சிப்பை தான் நான் எனக்கு சந்தோஷமாக என்ன பண்ணுறேன், கொண்டாடிட்டு இருக்கிறேன். கிறிஸ்மஸில் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க, நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுங்க, நிறைய பேரோட ஐக்கியமாக இருங்க. பழைய கசப்புகள் எல்லாம் மாற்றி, குடும்பத்துக்குள்ளே நிறைய பழைய கசப்புகள் இருக்கலாம், நண்பர்களுக்குள்ள பழைய கசப்புகள் இருக்கலாம், சில எண்ணங்கள் இருக்கலாம். இந்த நாட்களில் கூட நம்ம அநேக எண்ணங்கள் இருக்கலாம், ஐயோ இவங்களெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். எல்லா கசப்புகளையும் மாற்றி எல்லாம் சந்தோஷமான நாட்களாக மாறட்டும். பழைய எண்ணங்களை எல்லாம் எடுத்து மாற்றுங்க. கிறிஸ்து பிறந்ததுக்கான அடையாளம் நற்செய்தி. நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியாக இருக்கட்டும். நம்முடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் ஒரு நற்செய்தியாக இருக்கத்தக்க வண்ணமாக, நம்ம சாட்சியுள்ள ஜீவன் ஜீவிக்கத்தக்க வண்ணமாக ரட்சிப்பை குறித்து பேசுகிறது தான் உண்மையிலே நற்செய்தி. அதை குறித்து அநேக பேர் பேசுங்க. அநேக பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பேசி எல்லாரையும் பரலோகத்துக்கு அவாசிகளாக மாற்றத்தக்க வண்ணமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். ஆமென்.